இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னை உரிமை இயல் நீதிமன்றத்தில் வசமாக சிக்கிக் கொண்ட அன்புமணியும் தேர்தல் ஆணையமும் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக காண்போம். இன்று இந்த மார்ச் 9ஆம் தேதி மருத்துவர் ஐயா தேர்தல் ஆணையத்தின் மீது தொடுத்த வழக்கு கட்சி சின்னம் கொடி சம்பந்தமாக. கட்சி சின்னமும் கொடியும் எனக்குத்தான் சொந்தம், அன்புமணி பயன்படுத்தக்கூடாது, தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா தொடுத்த வழக்கில் இன்று வாய்தா போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஆஜரான அன்புமணி தரப்பு என்ன சொன்னது என்று கேட்டால், மருத்துவர் ஐயாவிற்கு 87 வயது ஆகிவிட்டது, அவரை மற்றவர்கள் வழி நடத்துகிறார்கள், மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சை கேட்டுதான் அவர் செயல்படுகிறார், ஆகவேதான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை அன்புமணி எடுத்துக்கொண்டதாக அன்புமணி சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், மருத்துவர் ஐயாவுடைய சொத்துக்கள், அவருடைய அசையும் அசையா சொத்துக்களை மருத்துவர் ஐயாவிற்கு வயதாகிவிட்டது என்றால் அன்புமணி எடுத்துக் கொள்ளலாம், அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் கட்சி என்பது மருத்துவர் ஐயா உழைத்து உதிரம் சிந்தி மக்களை திரட்டி மக்களை வழிநடத்தி மக்களை போராட வைத்து இந்த இயக்கத்தை கட்டமைத்தவர். இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை அவ்வளவு சீக்கிரம் மருத்துவர் ஐயாவிடமிருந்து அன்புமணி எடுத்துக்கொள்ள முடியாது, அதற்கு சட்டம் அனுமதிக்காது என்று தெரிந்தே பொதுக்கூட்ட மேடைகளில் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அன்புமணி செய்து கொண்டிருக்கிறாரோ, அதே பொய்யான பிரச்சாரத்தை, அதே பொய்யான தகவலை நீதிமன்றத்திலும் கொடுத்திருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கும் ஐயா திடகாத்திரமாக இருக்கிறார், அவர் அமர்ந்த இடத்திலிருந்து முடிவுகளை எடுக்கிறார், மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார், ஜனநாயக அடிப்படையில் கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவை மருத்துவர் ஐயா எடுக்கிறார். ஜனநாயக அடிப்படையில் சட்டத்திற்கு உட்பட்டு 87 வயதிலும் மருத்துவர் ஐயா சிறப்பாக முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை அன்புமணி அவர்களுக்கும் அன்புமணி தரப்புக்கும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இந்திய நாட்டின் பிரதமராக மொரார்ஜி தேசாய் பொறுப்பேற்ற பொழுது அவருக்கு வயது 81. அவர் இறந்த பொழுது அவருடைய வயது 99. 90 வயதை தாண்டியதற்கு பிறகும் தந்தை பெரியார் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு டி நகரில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டுத்தான் வந்தார். அடுத்த நாள் தான் தந்தை பெரியார் காலமானார். தந்தை பெரியார் இறந்ததை பற்றி அன்றைக்கு தமிழகத்திலே கலைஞர் சொன்ன கூற்று, தந்தை பெரியார் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தி கொண்டார். அந்த அளவிற்கு 90 வயதை தாண்டியதற்கு பிறகும் தந்தை பெரியார் களத்திலே நின்று போராடினார், பேசினார். அதை போல மருத்துவர் ஐயா இன்றைக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், மக்கள் சந்திப்பை நடத்துகிறார், கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு வாரத்திற்கு ஒரு முறையாவது தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் அவர் கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறார், கட்சிக்காரர்களை வழி நடத்துகிறார். அவருக்கு வயதாகிவிட்டது என்று அன்புமணிதான் கூசாமல் நீதிமன்றத்திலே பொய் பேசுகிறார். வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால், இந்திய நாட்டுக்கு மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த பொழுது அவருடைய வயது 77. அவர் இறந்த பொழுது அவருடைய வயது 78. ஜவஹர்லால் நேரு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து அவர் மடிந்த பொழுது அவருடைய வயது 74. இப்படி எத்தனையோ வயதானவர்கள் நாட்டையே வழிநடத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாநில கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை 87 வயதில் மருத்துவர் ஐயா வழி நடத்த முடியாது என்று அன்புமணி சொல்வது வேடிக்கையாக விந்தையாக இருக்கிறது. அன்புமணிதான் 57 வயதிலேயே குழம்பி போய் இருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. இப்படி சாதனைக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தள்ளாடும் வயதிலும் கூட கோலூன்றி கொண்டு போராடிய தலைவர்கள் உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஜெகஜீவன் ராம், ராஜ் நாராயணன் போன்ற தலைவர்கள்லாம் வயது மூப்பில் கூட களத்திலே நின்று போராடுகிறார்கள்.
இன்றைக்கு கூட மகாராஷ்டிரா மாநிலத்தில் 90 வயதை கடந்த சரத்பவார் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது அவருக்கு 95 வயதை தாண்டி விட்டது. அதுவரை அவர் ஒரு கட்சியின் திமுகவின் தலைவராக இருந்திருக்கிறார். ஆகவே அன்புமணி அவர்கள் நீதிமன்றத்தில் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தவறான கூற்றை பதிலாக தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு போடப்பட்டதே, சிவில் நீதிமன்றத்தில் போடப்பட்டதே தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகத்தான். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது? நாங்கள் இதில் 3வது நபர்தான், முதல் பிரதிவாதி அன்புமணி தான், ஆகவே அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கழுவிய மீனில் நழுவிய மீனாக தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது. தேர்தல் ஆணையம் நடத்திய முறைகேட்டை எப்படியாவது மூடி மறைத்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தவித்துக் கொண்டிருக்கிறது. அது அப்பட்டமாக இந்த நீதிமன்ற வழக்கில் தெரிகிறது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், தேர்தல் ஆணையம் பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பே அன்புமணி அவசரமாக பதில் மனுவை தாக்கல் செய்கிறார். இதற்கு முன்பு இதே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வாய்தா வந்த பொழுது வாய்தா கேட்டதே தேர்தல் ஆணையம்தான். அதில் அன்புமணியும் அவர்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் பதில் மனுவை முதலில் தாக்கல் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தடுமாறுகிறது. மொத்தத்தில் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையமும் அன்புமணி அவர்களும் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறது என்று ஆராய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை மீறி ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்ய முடியாமல் தடுமாறுகிறது. தேர்தல் ஆணையம் மறு சீராய்வு மனுவை டெல்லி ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்தது. அதில் தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டதால் வேறு பதிலை சொல்ல முடியாமல் தேர்தல் ஆணையம் தடுமாறி கொண்டிருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, திசை தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையமும் அன்புமணி தரப்பும் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சரியான பதிலை சொல்லாமல் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு விலையை சொல்வதை போல இவர்களின் உண்மை முகத்திரை இந்த வழக்கு மீண்டும் இந்த மார்ச் 11ஆம் தேதி வாய்தா போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வழக்கு வருகின்ற பொழுது இவருடைய உண்மை முகத்திரை நாட்டுக்கு தெரியும். அப்பொழுது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கிடைக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.